ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शिव षडाक्षर स्तोत्रम। ओंकारं बिंदु संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं चैव ओंकाराय नमो नमः। नमन्ति ऋषयो देवाः नमन्त्यप्सरसां गणाः नरा नमन्ति देवेशं नकाराय नमो नमः। महादेवं महात्मानं महाध्यानपरायणं महापापहरं देवं मकाराय नमो नमः। शिवं शान्तं जगन्नाथं लोकानुग्रहकारकं शिवमेकपदं नित्यं शिकाराय नमो नमः। वाहनं वृषभो यस्य वासुकी कण्ठभूषणं वामे शक्तिधरं देवं मकाराय नमो नमः। यत्र यत्र स्थितो देवः सर्वव्यापी महेश्वरः योगो सर्वदेवानां यकाराय नमो नमः। षडक्षरमिदं स्तोत्रं यः पठेत् शिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते शिवेन सह मोदते। दक्षिणामूर्ति स्तोत्रम இரண்டாவது பாடல்। बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राग्निर्विकल्पं पुनः माया कल्पित देश काल कलना वैचित्र्य चित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यपि महायोगी वयस्वेच्छया तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये। ஈஸ்வரனுக்கும் ஜகத்திற்கும் இடையிலே உண்டான விசாரமானது நம்மால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் தத்பத விசாரம், பரமாத்மாவை குறித்து அல்லது ஈஸ்வரனை குறித்த விசாரம். அவ்வாறு ஈஸ்வரனை குறித்த விசாரம் வருகின்ற நேரத்தில் இதெல்லாம் அவ்வாறு வருகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் ஜகத்தையும் வைத்துக் கொண்டு விசாரம் செய்வது. ஈஸ்வரனுக்கும் ஜகத்திற்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நிறைய வாதங்கள் செய்யப்படுகிறது. காலையிலே பார்த்தோம், ஒரு தக் சத்தாவாதம், அவயவமாக இருக்கின்றது என்று ஒரு வாதம் செய்கிறார்கள். ஒரு மதம் சொல்லுகிறது சூன்யத்திலிருந்து, இல்லாத ஒன்றிலிருந்து இல்லாத உலகம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு மதம் சொல்கிறது சத்காரியவாதம், உலகமும் உண்மை இறைவனும் உண்மை. ஒரு மதம் சொல்லுகிறது ஸ்வபாவவாதம், சுபாவமா இருக்கிறது.
இயல்பாக இருக்கிறது. இன்னொரு மதம் சொல்லுகிறது அணுவிலிருந்து உலகம் வந்தது. நையாயிகளுடைய வாதம் அணுவிலிருந்து உலகம், பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய சிறு துகளிலிருந்து உலகமானது. ஒரு மதம் சொல்லுகிறது பரிணாமம், இதிலிருந்து இது வந்தது, பரிணாமம் அடைகிறோம். இப்படி எத்தனையோ விதமான வாதங்களை கொண்டு உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது, சிருஷ்டி என்பது உண்மை, உலகம் என்பது உண்மை என்று நிலைநாட்டுவதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், அல்லது உலகம் இல்லை என்று நிலைநாட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள், அல்லது உலகமானது இவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கின்றது என்று நிலைநாட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். உலகமானது உண்மையிலேயே தோற்றுவிக்கப்பட்டதா இல்லையா? இங்கே உலகமானது உண்மையிலேயே இல்லாத ஒன்று. அதனால்தான் காலையில பார்த்தோம், ஜகத் சிருஷ்டம் அல்ல, ஜகத் கல்பிதம். ஒருவேளை ஜெகத் சிருஷ்டம் தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டால் அப்போ பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாம் மனதிலே வருகிறது, பல சந்தேகங்கள் எல்லாம் வருகிறது, வேத பாவங்கள் எல்லாம் தோன்றுகிறது. அதிலிருந்துதான் நமக்கு மோகம், பயம், சோகம் இதெல்லாம் வருகிறது. அதனால்தான் இந்த வாதிகள் நைக்காய்களுடைய வாதமானது அணுக்களிலிருந்து உலகம் தோன்றியது, இறைவன் தோற்றுவிக்கவில்லை என்று அவர்கள் ஆரம்ப வாதம், பரிணாமவாதத்தை எல்லாம் செய்தார்கள். அணுக்களில் இருந்துதான் உலகம், பஞ்சபூதங்கள் அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் துகள்கள் தான் உலகமாக மாறி என்று வாதம் வைக்கும் போது அதற்கு அந்த வாதத்திற்கு இது அல்ல என்று நிராகரிக்கிறார் பாஷ்யக்காரர். 6 விதமான வாதத்திற்கு 6 விதமான பதிலாக கொடுக்கப்படுகிறது. அந்த பதிலையும் பார்த்து விடுவோம், ரொம்ப அழகா இருக்கு. ஒருவேளை அணுக்களில் இருந்துதான் உலகம் வந்தது என்று சொன்னால் அணுக்களுக்கு என்ன கிடையாது என்றால் அங்கங்கள் கிடையாது, அவயவம் என்பது கிடையாது, அதற்கு அங்கங்கள் கிடையாது. அங்கங்கள் இல்லாத ஒன்று ஒரு வஸ்துவை எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? நிரவயமானாம் தேசம், அவயவம் இல்லாத அந்த பொருள்களால் அணுக்களால் எப்படி உலகத்தை தோற்றுவிக்க முடியும்? ஆகையினாலே அணுக்களில் இருந்து உலகம் வந்தது. தேஷாம் சர்வாத்மனா சம்யோகே பிரதிம அனுபவத்தேகே, அணுக்களில் இருந்துதான் உலகம் வந்தது என்று சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. காரணம் என்ன? அணுக்கள் எல்லாம் ஒருவேளை ஒன்று சேர்ந்து உலகத்தை படைத்து விட்டது என்று சொன்னால் அணுக்களை விட பெரியதாக மாறிவிடும். வஸ்துக்கள் எல்லாம் அணுக்களை விட பெரியதாக மாறிவிடும். அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்தால் அப்போ அந்த அந்த பொருள்கள் எல்லாம் அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வஸ்துவா மாறுகின்ற நேரத்திலே அணுவை விட வஸ்துவானது பெரியதாக மாறிவிடும். எப்படி நாம் அதை பிரம்மன்னு சொல்லுவது? ஆகையினாலே
என்ன அழகா உதாரணம் கொடுக்கிறார் என்றால், பல கற்களை கொண்டு, சிறு சிறு கற்களை எல்லாம் கொண்டு ஒரு மேடை என்பது ஒன்று கட்டப்படுகிறது என்றால் என்ன ஆகிவிடுகிறது? அந்த சிறு சிறு கற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையாக ஆனதற்கு பிறகு மேடை என்பது பெரியதாக ஆகிவிடுகிறது. யாரும் அதை சிறு சிறு துகள்கள் அல்லது சிறு சிறு கற்கள் என்று சொல்வது இல்லை. ஒரு பெரிய கட்டடத்தை, ஒரு மேடையை பார்க்க. அப்ப ஆரம்பத்துல அணுக்களில் இருந்து உலகமானது வருகிறது என்றால், உலகம் பெரிதாக இருக்கே, அணுக்கள் என்பது சிறியதாக மாறிவிடுகிறது. இந்த வாதமும் இங்கே ஏற்புடையதாக இல்லை. அணுக்களில் இருந்து உலகமானது வர முடியாது, நிராகரிக்கப்படுகிறது. உலகமானது உண்மையிலேயே பஞ்சபூதங்களால் தோற்றுவிக்கப்பட முடியாது. அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டால் உலகம் பெரிதாக மாறிவிடுகிறது, பஞ்சபூதம் சிறியதாக மாறிவிடுகிறது. இது தர்க்கத்திற்கு ஏற்புடையதாக இல்லை. ஆகையினாலே தேஷாம் சர்வாத்மனா சம்யோகே பிரதிம அனுபபத்தேகே நிரவயவானா. அவயவங்களால் இல்லாத காரணத்தினாலே அவைகளால் அவயவங்களை உண்டு பண்ண முடியாது, உலகத்தை தோற்றுவிக்க முடியாது. அணுக்களால் சுயமாக. சரி, இரண்டாவது காரியகாரண வாதம், அதை எடுத்துக்கொள்கிறார். அதற்கு இங்க என்ன பதில் கொடுக்கிறார்? காரணம் வேறு, காரியம் வேறு. காரியம் வேறு, காரணம் வேறு. இது அவர்களுடைய மதம். காரியமும் காரணம் வேறு வேறுதான். காரணம் ஒரு காலத்திலும் காரியமாகாது. காரியம் வேறு, காரணம் வேறு. எதை போல? பசுவும் குதிரையும் வேறு வேறாக இருந்தது என்றால், பசுவும் குதிரையும் வேறு வேறாக இருந்தது. இது உதாரணம் கொடுக்கிறார். பசுவும் குதிரையும் வேறு வேறாக இருந்தது என்றால், பரஸ்பரம் இரண்டும் ஒன்றை ஏற்படுத்த முடியாது என்பது பதில். பசுவும் குதிரையும் வேறு வேறாக இருக்கிறது. முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய வஸ்துக்களால் காரிய காரண சம்பந்தத்தை ஏற்படுத்த முடியாது. இவர் என்ன சொல்றார்? இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காரியம் காரணம் இரண்டும் வேறுபட்டது என்பது அவர்களுடைய வாதம் என்றால் என்ன நடக்காது? காரிய காரண சம்பவம் என்பது நடக்காது. காரண காரியமே சம்பவிக்காது. ஒன்றை தோற்றுவித்த என்பது நடப்பதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. பசுவிடத்திலிருந்து குதிரை வராது, குதிரையிடத்திலிருந்து பசு வராது. பசுவிடத்திலிருந்து பசுதான் வர முடியும், காரணத்திலிருந்து காரியம் வர முடியும். காரணம் காரியம் இரண்டும் வேறு வேறாக தனித்தனியாக இருந்தது என்றால் இரண்டும் சேர்ந்து பின்ன யோகவத், பின்ன யோகவத், இரண்டும் வேறு வேறாக இருந்தால் பின்ன யோகவத் அஸ்வத் பசுகு அஸ்வத், குதிரை பசு இரண்டு வேறு வேறாக இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா காரிய காரண பாவ, காரிய காரணம் என்பது அவைகளிடத்திலே அயோகா ஏற்படாத காரணத்தினாலே நாம் என்ன பார்க்கிறோம்? காரியம் என்பது உலகம் என்றால் அதற்கு காரணம் என்பது என்னன்னு கண்டுபிடித்துக் கொண்டே போனால் காரணத்துல எது இருக்கிறதோ அதுதான் காரியத்தில் இருக்கு என்பதை பார்க்கிறோம்.
ஒருவேளை காரியம் காரணம் இரண்டும் வேறு வேறு தனித்ததாக இருக்கின்றது என்றால் காரிய காரண பாவம் சம்பவிக்காமல் போய்விடும். அப்போ சிருஷ்டியில ஒரு விவஸ்தையே இருக்காது. இதிலிருந்து தோன்றியது என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். நாம் பார்ப்பது இல்லை, காரியம் காரணம் இரண்டும் சேர்ந்து இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகையினால எந்த வாதமும் ஏற்புடையது அல்ல. மூன்றாவது வாதத்துக்கு வருகிறார். காரணத்தில் இல்லாத காரியம் அதிலிருந்து உண்டாகிறது என்றால் இது அசத்துவாதம். காலையிலே பார்த்ததை போல அசத்காரியவாதம். பூர்வம் அசத், முன்பு இல்லாமல் இருந்தது, ஒன்றுமே இல்லை. பூர்வம் அசத் அஸ்ய காரியஸ்ய, முன்பு ஒன்றுமே இல்லை, சூன்யம்தான் இருந்தது என்று அவருடைய வாதம். காரணத்தில் இல்லாத காரியம் என்றால் காரணத்தில் இல்லாத காரியம் அதிலிருந்து உண்டாகிறது. காரியம் அதிலிருந்து உண்டாகிறது என்றால் சூன்யத்திலிருந்து இல்லாத ஒன்றிலிருந்து இல்லாத உணர்வு என்றால் அதுக்கு அவர் என்ன உதாரணம் கொடுக்கிறார்? சச சச விஷானய, சச விஷானய உற்பத்திய அனுபவித்தேயே. முயல் கொம்பு, முயலத்துல எப்படி கொம்பு கிடையாதோ அதே போல இல்லாத வஸ்துவுக்கு உற்பத்தி என்பது இருப்பதற்கு வாய்ப்பு என்பதை, இல்லாத ஒன்றுக்கு உற்பத்தி என்பதே இல்லை. இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இருக்கின்ற ஒன்று வர முடியுமே தவிர இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கின்ற ஒன்று வருவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. அதைத்தான் இங்க பார்க்க போறோம். இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இருக்கின்ற ஒன்று வருகிறது, இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கின்ற ஒன்று வருவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. அடுத்த ஒரு வாதி வருகிறார். இவர் என்ன சொல்றார்? அத்யந்த பின்ன காரிய ஆரம்பே, அத்யந்த பின்ன காரிய ஆரம்பே காரியே குருத்வாதி குருத்வாதித வைகுண்யா பக்தேஹே, வைகுண்யா பக்தேஹே. இவர் என்ன சொல்ல வருகிறார்? முற்றிலும் வேறுபட்ட காரியமே ஆரம்பிக்கப்படுகிறது. முற்றிலும் வேறுபட்ட காரியம், பகவானை தவிர வேறுபட்ட காரியம், அதுதான் உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன ஆகும்? காரணத்துல இல்லாத குணம் காரியத்திலே என்ன ஆகிறது? சம்பவிக்க. காரணத்துல இல்லாத குணங்கள் காரியத்திலே சம்பவிக்கும். குருத்துவம், பெரியது மேலானது என்கின்ற குணம் எல்லாம் காரியத்திலே சம்பவிக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? இங்க சொல்கிறார், காரணத்தில் உள்ள குணங்களே காரியங்களிலும். காரணம் காரியம், காரியம் என்பது உலகம், காரணம் என்பது இவளை பொறுத்த மட்டுக்கும் ஈஸ்வரன். அல்லது பரிணாமவாதம், மூன்று குணங்கள் அல்லது அணுக்கள், இவர்கள் அணுக்கள் சொல்கிறார்கள், பஞ்சபூதங்கள் சொல்கிறார்கள், மூன்று குணங்கள் சொல்கிறார்கள். இதுதான் காரணம். காரணத்தில் உள்ள குணங்களே காரியங்களிலும் அவற்றுக்கு சமானமான குணங்களை ஆரம்பிக்கின்றன என்ற வாதமும் இங்கே என்னாகும்? ஏற்புடையதாக. காரணத்தில் இருக்கக்கூடிய சுபாவமானது
காரியத்துக்கும் வந்து விடுகிறது. ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? காரணத்துல என்ன குணம் இருக்கோ அது காரியத்திலே இல்லை. சத்காரவாதம். உண்மையாக சொல்லிவிட்டால் என்ன வேண்டாம்னா பகவானுடைய சுபாவம் எல்லாம் உலகத்துக்கு நம்ம பார்க்கணும். அவ்வாறு நம்மால் பார்க்க முடியவில்லையே. அதனால இந்த வாதமும் நிராகரிக்கப்படுகிறது. கடைசியில அணுக்கள் தான் உலகத்துக்கு காரணமா என்றால் அவ்வாறு வேதங்களில் எங்குமே சொல்லப்படவில்லை. ஆகினாலே அதுவும் இங்கே நிராகரிக்கப்படுகிறது என்று நிராகரிக்கின்றார். அடுத்தது கடைசியாக காரியங்கள் எல்லாம் அவற்றை விட காரியங்கள் எல்லாம் அவற்றை விட குறைவாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை உண்டு பண்ணுகிறது. அவற்றை விட குறைவாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை உண்டு பண்ணுகிறது என்றால் பரிணாமவாதம். இங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், பெரிய பஞ்சு சிறு நூல்களை எவ்வாறு உற்பத்தி செய்கிறதோ அதையும் நாம் பார்க்கின்றோம். பெரிய பஞ்சு மூட்டையிலிருந்து சிறிய நூல்களானது எவ்வாறு காணப்படுகின்றதோ அப்ப இந்த வாதமும் இங்கே செல்லுபடியாகும். கடைசியில என்னதான் சொல்ல வருகிறார்? இந்த சிருஷ்டி என்பது ஒரு வியவஸ்தையே இல்லாத, அதுதான் நீங்க முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டியானது உண்மையிலேயே வியவஸ்தை இல்லாத. அதனால இந்த சிருஷ்டியை என்ன சொல்லிட்டாருன்னா, விவர்த்த வாதத்தை கொண்டு, ரொம்ப அழகான வார்த்தையை கையாளுறார். புதிதா ஒரு வார்த்தை கையாளுறார். விவர்த்த வாதஸ்ய. விவர்த்தவாதம் என்றால் ஒன்று மற்றொன்றாக உருமாற்றம் அடைவதை போல இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே எந்த மாற்றமும் அது அடையவில்லை. உருமாற்றம் அடைவதை போல தோன்றுவதுதான் விவர்த்த வாதம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று மற்றொன்றாக காட்சி கொடுப்பதுதான் விவர்த்தவாதம். எதை போல? கயிறு பாம்பாக தோற்றம் அடைவதை போல. இப்ப இந்த உதாரணத்தை நாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இது விவர்த்தவாதம். கயிறு பாம்பாக தோன்றுகிறது. இந்த வாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கயிறு பாம்பாக தோன்றுகிறது. அப்ப அந்த தோற்றம் என்னடானா உண்மை அல்லாதவை, அசத். கயிறு பாம்பாக தோன்றுகிறது என்றால் கயிறே பாம்பாக தோன்றுகின்றதா என்றால் கயிறு பாம்பை உற்பத்தி செய்யவில்லை. ஆரம்பவாதம். கயிறு பாம்பை உற்பத்தி செய்யவில்லை. பாம்பினுடைய தோற்றத்துக்கு கயிறு காரணமாக இல்லை. உலகத்தினுடைய தோற்றத்துக்கு பரமாத்மா காரணம் அல்ல. உலகத்தினுடைய தோற்றத்துக்கு பரமாத்மா காரணம் அல்ல. எதை போல? பாம்பனுடைய தோற்றத்துக்கு கயிறு காரணம் அல்ல. சரி, ஒன்று மற்றொன்றாக தோன்றுகிறது விவர்த்தவாதம். கயிறு பாம்பாக தோன்றுகிறது. அப்ப என்ன ஆகுனா கயிறு பாம்பாக தோன்றுகிறது, ஈஸ்வரனை உலகமாக தோன்றுகிறார். ஈஸ்வரனை உலகமாக தோன்றுகிறார். இங்குதான் நமக்கு ஏற்படுகிறது இல்லாம இருக்கும். கயிறு பாம்பாக தோன்றுகிறது என்றால் ஏற்றுக்கொள்கிறோம்.
ஈஸ்வரனே உலகமாக தோன்றுகிறார். ஏன் ஏற்றுக்க முடியல நம்மளால? கயிறு பாம்பாக தோன்றுகிறது. இந்த ரெண்டு தோற்றத்திலையுமே பார்த்தோம்னா பாம்பும் அசத்தியம், உலகமும் அசத்தியம். இதைத்தான் சொல்ல வருகிறார். பாம்பும் இல்லாதது, உலகமும் இல்லாதது. சரி, உலகத்தை பார்க்க வேண்டுமானால் ஈஸ்வரன் தேவை, பாம்பை பார்க்க வேண்டுமானால் கயிறு தேவை. உலகத்தை பார்க்க வேண்டுமானால் ஈஸ்வரன் தேவை, கயிற்றை பார்க்க வேண்டுமானால், பாம்பை பார்க்க வேண்டுமானால் கயிறு தேவை. எந்த அளவுக்கு நான் பாம்புடைய விஸ்தாரத்தை பார்க்கிறேனோ அது முழுக்க கயிறு தான் இருக்கு. உலகம் எவ்வளவு தூரம் விரிவடைகிறது அவ்வளவு ஈஸ்வரன் தான் வியாபித்திருக்கிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? கயிறு பாம்பாக தோற்றம் கொடுக்கிறது. படிப்படியாக வாருங்கள். கயிறு பாம்பாக தோற்றம் கொடுக்கிறது, ஈஸ்வரன் உலகமாக தோன்றுகிறார், தோற்றம் கொடுக்கிறார். அப்போ இதுல என்ன வந்துவிட்டது? கயிறு பாம்பை தோற்றுவிக்கவில்லை, ஈஸ்வரன் உலகத்தை தோற்றுவிக்கவில்லை. இப்ப அடுத்த கேள்வி வந்துடும். நாங்கள் பார்க்கிறோமே, பாம்பே எப்படி அசத்தோ உலகமும் அசத்து. எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் நம்மால் பாம்பை பார்க்கப்படுகிறதோ அது முழுக்க கயிறுதான் இருக்கிறது. உலகத்தை எந்த அளவுக்கு நாம் விஸ்தாரப்படுத்தி பார்க்கிறேனோ அந்த உலகம் அனைத்திலும் அதிஷ்டானமாக ஈஸ்வரன் தான் இருக்கிறார். சரி, மூன்றாவது போம். ஆரம்பவாதம். ஈஸ்வரன் உலகத்தை தோற்றுவிக்கவில்லை, ஆரம்பித்து வைக்கவில்லை. உலகத்தினுடைய தோற்றத்துக்கு இறைவன் காரணம் கிடையாது. கயிறு பாம்பை போல. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டே போகும். அடுத்த வாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், கயிறு பாம்பாக பரிணமிக்கின்றது, பரிணாமம் அடைகிறது. கயிறு பாம்பாக பரிணாமம் அடைகிறது. கயிற்றிலிருந்து பாம்பே வர முடியாதுன்னு சொல்லும் போது கயிறு எப்படி தன்னைத்தானே பாம்பாக பரிணமித்துக் கொள்ளும், உருவாக்கம் அடையும்? பரிணாமவாதம் சொல்லும். முன்னாடி இப்படி இருந்தது, அதற்கு பரிணாமம் அடைந்து இப்படி ஆகிவிட்டது. ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஈஸ்வரனை தோற்றுவித்தார், அவருக்கு உலகம் வந்தது. உலகத்தினுடைய பரிணாமத்தின் காரணத்தினாலே ஈஸ்வரனும் தன்னை மாற்றிக்கொண்டு ஜீவனாக மாறிவிட்டார். இது பரிணாமவாதம். கயிறு பாம்பாக எப்படி மாற்றம் அடைய முடியாதோ, கயிற்றிலிருந்து பாம்பு தோன்றவே முடியாதுன்னு சொன்னோம். இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டோம்? கயிற்றிடத்திலிருந்து பாம்பு உருவாக்கம் அடைய முடியாது, பரிணாமம் அடைய முடியாது. கயிறு பாம்பாக ஒரு காலத்திலும் மாற்றம் அடையாது. சிறிய பாம்பு, பெரிய பாம்பு, பறக்கின்ற பாம்பு, நடக்கின்ற பாம்பு, ஊறுகின்ற பாம்பு, ஜலத்திலே நீந்துகின்ற பாம்பு என்று எந்த பரிணாமமும் அது அடைவதில்லை. அதே போல ஈஸ்வரன் எந்த பரிணாமமும் அடைவது கிடையாது. எந்த மாற்றமும் ஈஸ்வரனிடத்திலே இல்லை. அதனால்தான் விவர்த்தவாதம். விவர்த்தம் என்றால், மீண்டும் மீண்டும் இந்த விவர்த்தங்கிற வார்த்தை உள்ள விவர்த்தம் சொல்றேன். விவர்த்தம் என்றால் உருமாற்றம். ஒன்று வேறொன்றாக உருமாற்றம்
அடைவதை போல என்றால் வெறும் தோற்றம். தான் மாறாமல் தன்னிடத்திலே ஒரு மாற்றம் இருப்பதை போல தோற்றுவித்து காட்டுதல் விவர்த்தம். இரண்டாவது விவர்த்த பரிணாமவாதம். ஒன்றே மற்றொன்றாக உருமாறுதலா என்றால் அவ்வாறு அல்ல. இந்த இடத்துல என்ன கிடையாது, தோற்றமே பொய் என்று சொல்லும் போது இங்கிருந்து பரிணாமம் அடையும். மூன்றாவது குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அணுக்களாக சிறு சிறு அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறது. கயிறு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாலை ஒரு பாம்பா ஒரு பெரிய பாம்பாக கொண்டு வருகிறதா என்றால் கயர் பாம்பாக இருக்கும் போதும் பாம்பாக நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கும் போதும் கயர் மட்டுமே இருக்கிறது. அது இடத்துல என்ன இல்லடா, நான் பாம்பு என்பதே இல்லை. அதுல எந்த பாம்பினுடைய குணங்களும் இல்லை. அப்புறம்னா ஒண்ணு சேருவதற்கு பாம்பினுடைய எந்த லட்சணமும் கயிற்றிடத்திலே இல்லை. அப்புறம் என்றால் கயிறு என்பது ஒரு மாறி தோற்றத்தை ஏற்படுத்துவது. அதே போல ஈஸ்வரனிடத்திலே எந்த குணம் விசேஷ குணங்கள் எதுவுமே இல்லாத போது அது எப்படி உருமாற்றம் அடையும்? எதற்காக அது அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்? அவசியமே இல்லையே. அப்ப இந்த சிருஷ்டி என்பது என்ன? இந்த சிருஷ்டிக்கு யார்தான் காரணம் என்றால் இந்த சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் தான் காரணம். ஆனால் ஈஸ்வரன் எப்பேற்பட்ட காரணம்? ஈஸ்வரன் விவர்த்த உபாதான காரணம். இப்போ இந்த காரணம் என்று வரும்போது படிப்படியாக நாம் சிந்திக்கணும். உலகம் என்பது காரியம், ஜகத் என்பது காரியம். காரியம் சொல்லியாச்சுனாலே காரணம் யார்கிட்ட போய் ஆகும்? ஈஸ்வரா காரணம். ஜகத் காரியம் விளைவு. உலகம் என்பது விளைவாக இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் யாரு? ஈஸ்வரா. ஈஸ்வரன் காரணம். ஈஸ்வரன் என்றால் தலைவன், ஆளுபவன், படைப்பவன், சிந்திப்பவன், வழிநடத்துபவன், மேற்பார்வையாளன். ஈஷ் என்றால் தலைவன், ஈஷா ஆளுபவன், இந்திரியத்தை ஆளுபவன் ஈசன், மனதை ஆள்பவன், புத்தியை ஆள்பவன், மாயையை ஆள்பவன். ஜெகத் காரணம், ஈஸ்வரன் காரணம். இது முதல் படி. சரி, ஈஸ்வரன் காரணம் என்று சொல்லியாகிவிட்டது என்றால் எப்பேற்பட்ட காரணம்? காரணம் என்று வந்தாச்சுனாலே நாம ரெண்டு காரணம் சொல்லி ஆகணும். ஒன்று உபாதான காரணம், மற்றொன்று நிமித்த காரணம். உபாதான காரணம், உபாதானம் என்றால் மூலப்பொருள். இந்த உலகத்திற்கு ஈஸ்வரன் காரணம் என்று சொல்லியாச்சுன்னா
ஈஸ்வரனே எப்படி இருக்கிறாராம்? உபாதான காரணமாகவும் இருக்கிறார். அவரே உபாதான காரணமாகவும் இருக்கிறார். அவரே நிமித்த காரணமாகவும் இருக்கிறார். உபாதான காரணம் மூலப்பொருள், நிமித்த காரணம் என்றால் அறிவு சொரூபமாகவும் அவரே இருக்கிறார். படைப்பவராகவும் படைக்கக்கூடிய சக்தியாகவும் இருப்பது அவரே. அதனால்தான் கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் தமிழ்ல ரொம்ப அழகான வேதாந்த புஸ்தகம் சொல்லப்படுகிறது. பரமாத்மாவுடைய லட்சணத்தை சொல்லும் போது, இந்த சிருஷ்டி காரணத்தை பற்றி சொல்லும் போது, ஸ்வபாவம் ஸ்வரூபம் அப்படின்னு இந்த வார்த்தையை போடுறார். ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் நிமித்தமாக இருக்கிறது, நிமித்த காரணம். ஸ்வபாவம் என்பது இங்கே உபாதான காரணம். மூலப்பொருளாக தன்னுடைய சுபாவத்தை ஏற்றுக்கொண்டு சுரூபத்தின் மூலமாக சுரூபத்தினுடைய துணை கொண்டு, சுரூபத்தை ஏற்றுக்கொண்டு சுபாவத்தினுடைய துணை கொண்டு உலகத்தை படைக்கிறார் என்றால், கயறு எப்படி பாம்பாக தோற்றம் அளிக்கிறதோ அதே போல இவரே உலகமாக தோற்றம் அளிக்கிறார். இதுதான் சொல்ல வருகிறது திரும்ப திரும்ப. இறைவனே உலகமாக தோற்றம் அளிக்கிறார். அப்ப அதுல ஜீவன் என்பவன் ஒருவன் கிடையாது. ஈஸ்வரன் தான் உலகமாக தோன்றி காட்சி கொடுக்கிறார். மண் பாண்டத்திற்கு மண் மூலப்பொருள் உபாதானம், குயவன் நிமித்தம். அவனுடைய அறிவினுடைய துணை கொண்டு, செயலினுடைய துணை கொண்டு, வட்டினுடைய துணை கொண்டு மண்ணை பிசைந்து வட்டிலே ஏற்றி அழகாக அவனுடைய அறிவை கொண்டு கலைநயத்துடன் அதை அவன் வடிவமைக்கின்ற நேரத்திலே ஒரு பானை கொடுக்கும். இங்கே இதுல எல்லாமே தனித்தனியா இருக்கு. மண் தனியாக இருக்கிறது, வட்டு தனியாக இருக்கிறது, குயவன் தனியாக இருக்கிறான், அது பானை வருகிறது. இங்கே படைப்பாளி ஒருவனே. படைப்பாளி என்று இருக்கக்கூடிய இந்த அறிவு அவருடைய அறிவு நிமித்தம். படைக்கப்படுகின்ற உலகமானது அவருக்கு வருகின்றது என்றால் அதற்கு மூலப்பொருள் அவருடைய மூலப்பொருள் எடுத்துக் கொள்கிறார். என்ன மூலப்பொருள்? அதுதான் அவருடைய சுபாவம். சுபாவத்தை துணை கொண்டு அவரே தன்னை தோற்றுவித்துக் கொள்கிறார். உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஈஸ்வரனே. எதற்கு உபாதான காரணமா இருக்கார் என்றால், சிருஷ்டி ஸ்திதி லயம். காரியம் படைத்தல், காத்தல், அடித்தல். சிருஷ்டி படைத்தல், ஸ்திதி நிலை பெறுதல், லயம் அழிவு. படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றும் காரியம் என்றால் அதற்கு உபாதான காரணமாக அவர் இருக்கிறார். அப்போ படைப்பு என்று வரும்போது சிருஷ்டி மாத்திர காரணம். உலகத்தை படைப்பதற்கு மட்டும் காரணமாக இருக்கின்றார். சிருஷ்டி மாத்திர காரணம், நிமித்த காரணம். அப்ப இங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி சிருஷ்டி மாத்திரம் படைப்புக்கு மட்டும் காரணமாக இருக்கிறார் என்றால்
உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இரண்டும் ஒரே ஒருவரிடத்தில்தான் வருகிறது. ஆயினாலே இங்க நிமித்த காரணம் என்பது ஈஸ்வரன் சைத்தன்ய ஸ்வரூபம், உபாதான காரணம் என்பது மாயா தத்துவம். ரெண்டும் சேர்ந்து பரமாத்மாவுடைய சுபாவமும் சைத்தன்ய பொருளும் சேர்ந்து உலகத்தை சிருஷ்டி செய்கிறது. அந்த சிருஷ்டி எப்பேற்பட்ட சிருஷ்டி? விவர்த்த உபாதான காரணம். விவர்த்தம் என்றால் தன் நிலையிலே தான் மாறாமல் மாற்றத்திற்கு எது ஒன்று ஒரு காரணமாக இருக்கின்றதோ, தோற்றத்துக்கு எது ஒன்று காரணமாக இருக்கிறதோ அது இங்கே ஈஸ்வர ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. இதை சொல்லும் போது அபின்ன நிமித்த உபாதான, அபின்ன நிமித்தம். பின்னம் என்றால் வேறுபாடு, அபின்னம் என்றால் வேறுபாடு இல்லாமல் பிளவுபடாமல். அபின்ன நிமித்த உபாதானம், அபின்ன நிமித்த உபாதான விவர்த்த மாறுபாடு இல்லாத ஜெகத்காரண உலகத்திற்கு அவர் காரணமாக இருக்கிறார். தான் மாறாமல் மாறுபடுகின்றவற்றிற்கு அவர் காரணமாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? அவர் மட்டும் தான் இருக்கிறார். மாற்றங்கள் என்பது வெறும் மித்யாவே. கயிறு என்பது உண்மை, பாம்பு என்பது வெறும் தோற்றமே. உலகம் என்பது பொய், காரணம் ஈஸ்வரன் என்பது மெய்யே. இதை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த பாடல் வருகிறது. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நாம் இப்ப பார்த்த எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும். அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணம் என்ன? இந்த காரிய காரண வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணம் என்ன? பீஜஸ்ய அங்குரம் இவ, இதான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரணம். பீஜஸ்ய என்றால் விதை, பீஜகா என்றால் விதை, பீஜஸ்ய என்றால் விதையினுடைய விதையினுள், அங்குரா இவ முளை போல. இது உதாரணம். விதைக்குள்ளே இருக்கின்ற முளையை போல. இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறார். இது எதுக்கு உதாரணம் கொடுக்கிறார்? இதம் ஜகத், ஜகத்துக்கு உதாரணம் கொடுக்கிறார். இந்த உலகம் இதம் ஜகத். ஒவ்வொரு வரியாக எடுத்துக்கொண்டு இருக்கோம் என்றால் பீஜஸ்ய அந்தஹா, பீஜஸ்ய அந்தஹா இவ, பீஜஸ்ய அந்தஹா, பீஜஸ்யாந்தஹா இருக்கல்லவா, அது என்றால் பீஜஸ்ய அந்தஹா. அந்தஹா என்றால் உள்ளே, பீஜஸ்ய அந்தஹா என்றால் விதைக்கு உள்ளே. பீஜஸ்ய அந்தஹா அங்குரோஹோ இவ, அங்குரஹா இவ முளையை போல. இவ என்றால் போல, முளையை போல. பிராக் முன்பு, பிராங் முன்பு. எதற்கு முன்பு? சிருஷ்டேகே பிராங், சிருஷ்டிக்கு முன்பு, சிருஷ்டிக்கு முன்பு, தோற்றத்திற்கு முன்பு. எந்த தோற்றத்துக்கு முன்பு? இதம் ஜெகத், இந்த உலகமானது தோன்றுவதற்கு முன்பு, இந்த பிரபஞ்சமானது தோன்றுவதற்கு முன்பு. எப்படி இருந்ததாம்? நிர்விகல்பம், நிர்விகல்பம். தோன்றுவதற்கு முன்பு விகல்பம் இல்லாமல் இருந்தது. நிர்விகல்பம், விகல்பம் என்றால் வேற்றுமை, வேறுபாடு.
நிர்விகல்பம் என்றால் வேற்றுமை அற்றதாக, வேறுபாடு இல்லாமல், வேற்றுமை அற்றதாக. இப்போ ஜெகத் என்பது காரியம். காரியமானது தோன்றுவதற்கு முன்பு காரணத்துடன் வேற்றுமை அற்றதாக இருந்தது. நிர்விகல்பா. எப்பொழுது? பிரான் தோன்றுவதற்கு, சிருஷ்டிக்கு முன்பாக. இதம் ஜெகத், இந்த உலகமானது தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்தது? தோன்றா நிலையிலே காரணமாக எது ஒன்றிருந்ததோ அதிலே எந்த வேற்றுமையும் இல்லாமல் இவை இருந்தது. ஒரே காரண பொருளாகவே அவை இருந்தது. இதைத்தான் சாந்தோக்கிய உபநிஷத்துல அங்க இருந்து எடுத்து வர, அங்க உள்ள மந்திரத்தை இங்க எடுத்து கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்க வருகிறார். ஸ்வேதகேது, உத்தாலகர் என்று சொல்லக்கூடிய, ஆர்மணி என்று சொல்லக்கூடிய குரு ஸ்வேதகேதுவினுடைய அப்பா. அவர் மாணவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறாருன்னா இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம்? இந்த உலகமானது தோன்றுவதற்கு முன்பு ஒரே ஒரு பொருள் தான், காரணம் மட்டும்தான் இருந்தது, காரியம் என்பது இல்லை. அதுக்கு என்ன உதாரணம்? பீஜஸ்ய அந்தஹா அங்குரா இவ. முளையானது தோன்றுவதற்கு முன்பு எவ்வாறு அது பீஜத்துக்குள்ளே இருந்ததோ, காரணத்துக்குள்ளே இருந்ததோ, அப்போ காரியம் இல்லாத போது காரணம் மட்டும்தான் இருக்கு. எவ்வாறு காரணம் மட்டும் இருக்கிறதோ, காரியங்கள் எதுவுமே தோன்றாமல் இருக்கிறதோ, விளைவுகள் எதுவுமே இல்லாமல் வெறும் காரணம் மட்டும் இருக்கிறதோ, எப்படி? நிர்விகல்பா, வேற்றுமையற்றதாக ஒன்றாக இருக்கிறதோ அதே பிரபஞ்சம், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு காரணம் மட்டுமே இருந்தது, காரியம் எதுவும். இந்த உதாரணத்தை நாம மெதுவா மெதுவா சிந்திப்போம். விதைக்குள்ளே இருக்கின்ற முளை, அதன் பிறகு அதிலிருந்து வரக்கூடிய செடி, அதிலிருந்து வரக்கூடிய மரம், பூ, காய், கனி, இலைகள், கிளைகள், விதவிதமான மாற்றங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பீஜத்துக்குள்ளே, காரணத்துக்குள்ளே இருந்தது. நிர்விகல்பமாக, மாறாத நிலையில், வேற்றுமை இல்லாமல் இருந்தது. அப்ப எது உண்மை? காரணம் மட்டும் உண்மை, காரியம் என்பது இல்லை. இது எதற்காக சொல்லப்படுகின்றது என்றால், அசத்காரியவாதம், உலகமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சூன்யவாதம், உலகமானது இல்லாத ஒன்றிலிருந்து வந்தது என்பதை நிராகரிப்பதற்காக, இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கின்ற பிரபஞ்சமானது வர முடியாது, இருந்தால்தான் வர முடியும். பீஜத்துக்குள்ளே எல்லாம் மறைந்து இருந்தது, ஆகையினாலே இருக்கின்ற ஒன்றிலிருந்து இருக்கின்ற எல்லா விதமான விருட்சம், ஷாகா, புஷ்ப, பல எல்லாம் வருகிறது. அதே போல இந்த பிரபஞ்சமானது இல்லாத ஒன்றிலிருந்து, இந்த உலகமானது முன்பு இல்லாமல் இருந்தது, இல்லாத ஒன்றிலிருந்து இப்ப வருகின்றது என்று சொன்னால் அது ஏற்புடையதாக இல்லை. இல்லாமல் வர முடியாது, இருக்கின்ற ஒன்றிலிருந்து தான் இருக்கின்ற உலகமானது வந்திருக்கிறது.
இதை சொன்ன உடனே அப்போ நீங்களும் ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா? உலகமானது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? உலகம் வந்துதானே இருக்கிறது என்று சொன்னால் அந்த உலகம் எப்படி வந்ததுன்னு அவரே சொல்லப்படுறார். முதல்ல இந்த உதாரணத்துக்கு இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கின்ற உலகம் வர முடியாது. இருக்கின்ற ஒன்றிலிருந்துதான் இருக்கின்ற உலகம். அப்போ கண்ணுக்கு தெரியாமல் காரணத்திலே எல்லாம் மறைந்திருந்தது. அந்த காரணத்திலிருந்துதான் காரியம் வருகிறது. அப்போ ஈஸ்வரனிடத்திலிருந்து உலகமானது வருகிறது. இதம் ஜகத். நல்ல வார்த்தையை போடுறார். இதம் ஜகத். இந்த உலகம். உலகம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை அவர்களுடைய உலகமாக இருக்கு. எது என்னால் பார்க்கப்படுகிறதோ, எது என்னால் கேட்கப்படுகிறதோ, எது என்னுடைய மனதிலே நினைக்கப்படுகிறதோ அது என்னுடைய உலகம். அதுக்கு மேல எனக்கு உலகம் கிடையாது. என்னுடைய உலகம் என்னால் எவ்வளவு தூரம் பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் என்னுடைய உலகம். எவ்வளவு தூரம் என்னால் கேட்கப்படுகிறதோ அவ்வளவுதான் உலகம். எவ்வளவு தூரம் என்னால் எண்ணப்படுகிறதோ அவ்வளவுதான் என்னுடைய உலகம். அதனால்தான் லோகம் என்பதற்கு லோக்கியதை அனுபூயத்தை இது லோகா. எது என்னால் பார்க்கப்படுகிறதோ, எது என்னால் அனுபவிக்கப்படுகிறதோ அதுதான் என்னுடைய லோகம். அதுக்கு மேல லோகம் என்பது அப்படி பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லோகம். திருடனுக்கு என்று ஒரு லோகம், விஞ்ஞானிக்கு என்று ஒரு லோகம், பாடகருக்கு என்று ஒரு லோகம், நடிகர்களுக்கு என்று ஒரு லோகம், வியாதியஸ்தர்களுக்கு என்று ஒரு லோகம். இப்ப அவர்களுக்கு என்று ஒரு சிறு உலகம். எந்த அளவுக்கு நாம் சிந்திக்கிறோமோ, எண்ணுகிறோமோ, பார்க்கிறோமோ அது என்னுடைய பிரபஞ்சம், அது என்னுடைய லோகம். அது எப்பேற்பட்டது? இதம். இது என்று என்னால் சுட்டிக்காட்டப்பட்டு விட்டால் அது எல்லாமே ஜெகத்துங்கிறாங்க. ஏத ஜெகத்துன்னு சொல்லணும்டானா ஜாயதே கச்சதி திஷ்டதி. எது ஒன்றிடத்திலிருந்து ஒன்று தோன்றுகிறதோ, தோன்றினாலே அது ஜெகத். ஜாயதே. அப்ப தோற்றுவதற்கு ஆதாரமாக ஒன்று, தோற்றத்திற்கு ஆதாரம் இருப்பதனாலதான் தோற்றமே வருகிறது. முளைக்கு ஆதாரம் பீஜம். உலகத்துக்கு ஆதாரமாக ஈஸ்வரன் இருக்கிறார். ஈஸ்வரனிடத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது. அலைக்கு ஆதாரம் கடல், பானைக்கு ஆதாரம் மணல், ஆபரணத்துக்கு ஆதாரம் தங்கம். அதே போல அவரவர்களுடைய பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் நான். என்னிடத்திலிருந்து உணர்வுகள் தோன்றுகிறது, என்னிடத்திலே நிலை பெறுகிறது, என்னிடத்திலே அழிகிறது. ஜாயதே திஷ்டதி கச்சதி இது ஜெகத். ஜகதி ஜகதி ஜகத் ஜ அத மூணா பிடிச்சோம்னா ஜ இஸ் ஈக்வல் டு ஜாயதே தோன்றுது, க இஸ் ஈக்வல் டு கச்சதி போகிறது, தோன்றியது போகிறது, இருக்கிறது. எது ஒன்று தோன்றி இருந்து அழிகிறதோ அது ஜெகத். அப்போ ஜெகத் என்பது இது, இது என்னுடையது. இதான் என்று சொல்லியாச்சினாலே சொல்லுபவர் வேறு, சொல்லப்படுகின்ற பொருள் வேறு. இப்ப இங்க வருவோம். முளை பீஜத்திலிருந்து வருகிறது என்று சொன்னோமையானால் இந்த உதாரணத்தை இதோட அப்படியே நிப்பாட்டிக்கணும். நம்ம எடுத்து அதிகமா ஆராய ஆரம்பித்தோம் என்றால் நிறைய கேள்வியெல்லாம் வரும்.
அந்த கேள்விதான் இடம் கொடுக்காம இந்த உதாரணம் இதோ எடுத்துக்கணும். பீஜத்துக்குள்ளே முளையானது நிர்விகல்பமாக மறைந்து இருந்தது, காரணத்திலே இருந்தது. அந்த காரணத்திலிருந்து காரியமானது வந்திருக்கிறது, காரிய பிரபஞ்சம் வந்திருக்கிறது. அதே போல இப்ப நமக்கு அதை கேள்வாங்கிறோம். இந்த பீஜமானது இப்பொழுது மரமாக மாறிவிட்டதே, பீஜம் இல்லையே, மரம் தானே இருக்கிறது, பரிணாமம் அடைந்து விட்டதுங்கிற கேள்வியெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் போகக்கூடாது. உதாரணத்தை நிப்பாட்டி, ஈஸ்வரன் உலகமாக பரிணமித்து விட்டார், ஈஸ்வர நிலை உலகம் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் உதாரணத்தை வந்துடும். இந்த உதாரணத்தை நாம காரணத்துக்காக எடுத்துக்கிறாங்க. காரணத்திடத்திலே எந்த மாறுதலும் இல்லாமல் இருந்தது. அதே போல இந்த உலகம் ஈஸ்வரனிடத்திலே இருந்தது. அதனால்தான் உபநிஷம் சொல்லுகிறது, இந்த உலகமானது சதேவ சோம்ய, சத்தாக இருந்தது. சதேவ சோம்ய இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம், இரண்டற்றதாக இருந்தது, ஏகமாக இருந்தது. எப்பொழுது? சதேவ சோம்ய இதம் அக்ர. அக்ர என்றால் முன்பு, இதம் இந்த உலகம், அக்ர ஆசி முன்பு ஒன்றாக இருந்தது, பரமாத்மாவாகவே இருந்தது. இப்பொழுது அது அந்த பிரபஞ்சமானது, அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய வஸ்துவானது ஒரு பிரபஞ்சமாக தெரிகிறது. எதை போல? பீஜமானது முளையாக மாறி இருப்பதை. இப்ப இதுல நாம இந்த பீஜம், மூளை, அங்குரம், பீஜம் அங்குரம், இதுல ரெண்டே விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். எதற்கு என்றால் நம்ம இன்னும் விரிவாக சிந்திப்பதற்கு. பீஜத்தை இங்க எதுக்கு உதாரணம் என்றால் பரமாத்மா. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்குரமானது ஜெகத்துக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க. இப்ப நாம எடுத்துக்கொண்டோம் என்றால் புரிந்து கொள்வதற்காக இந்த சிந்தனை, அவ்வளவுதான், வாதம் செய்வதற்காக. பீஜமானது சுயமாகவே தனக்குள்ளிருந்து அங்குரத்தை வெளிப்படுத்த முடியுமா என்றால் முடியாது. அப்போ அதற்கு உள்ளே ஒரு உயிர் சக்தி என்று தேவைப்படுகிறது. ஒரு உயிர் சக்தி, சேத்தன பொருள் என்பது தேவைப்படுகிறது. அதனால்தான் அதை நாம் வெறும் பீஜமாக வைத்திருக்கின்ற வரைக்கும் அதனிடத்திலே முளை வருவதில்லை. எப்பொழுது அதை நாம் கொண்டு போய் பூமியிலே விதைக்கின்றோமோ அப்பொழுதுதான் அதற்கு உள்ளே இந்த உயிர் சக்தியானது தோன்றார். அதே போல உலகம் என்பது ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்திருக்கின்றது என்றால் உபாதான பொருள் அது சுயமாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கா என்றால் அது வெறும் ஜடம். அந்த ஜடத்துக்குள்ளே ஒரு சேத்தன பொருள் இருப்பதனால்தான் ஜடமும் சேத்தனமாக நமக்கு தெரிகிறது. அந்த சேத்தன பொருளை தான் இங்க நிமித்த காரணம் சொல்கிறார். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஜடமும் சேத்தனமும் சேர்ந்து போய், ஜடமும் சேத்தனமும், ஜடம் இயங்க வேண்டுமானால் சேத்தனம் தேவை, சேத்தனத்தை பிரித்து ஜடம் தானாக இயங்காது. எப்படி பீஜம் தனக்குத்தானே ஒரு அங்குரத்தை உற்பத்தி பண்ண முடியாதோ அதே போல சுபாவம் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. அதற்கு சொரூபம் என்பது தேவைப்படுகிறது. ஈஸ்வரனுடைய துணை கொண்டு உலகமானது விரிவடைகிறது. ஈஸ்வரனே உலகமாக விரிவடைகிறார்.
அடுத்தது பீஜத்துக்குள்ளே அங்குரமானது இருக்கின்றது என்றால் அந்த அங்குரமானது முளையானது இப்படித்தான் வர வேண்டும் என்று அது தன்னைத்தானே பலவாறாக சிருஷ்டித்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. அதற்கு அறிவு தேவை. அதே போல இங்கே அறிவு சுரூபமாக இருக்கின்ற இறைவன் படிப்படியாக சிருஷ்டியை எப்படி உற்பத்தி பண்ண வேண்டும் என்கின்ற அறிவுடன் உற்பத்தி செய்கிறார். அப்ப ஈஸ்வரனிடத்திலிருந்துதான் பிரபஞ்சமானது வருகிறது. இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வருவதற்கு முன்பு அங்குரத்தை போல பீஜத்துக்குள்ளே இருந்து அங்குரத்தை போல மாறாமல் இந்த உலகமானது ஈஸ்வரனிடத்திலே இருந்தது. ஈஸ்வரன் மட்டும் இருந்தார். இதனுடைய விரிவாக்கத்தை நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.